வெளியில இருந்து எவ்வளவு தூரம் இந்த ஷோவை கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஷோவையும் சரி, ஷோவை நடத்துகிற மக்கள் செல்வனையும் சரி, எதிராக பேசின நபர்களை இந்த ஷோக்குள்ள விடக்கூடாது அப்படி என்பது மக்களோட ஆணித்தரமான கருத்து. சேதுபதி அவர்களை பத்தி தப்பா பேசி போட்டு சேதுபதி அவர்கள் நடத்துற ஷோக்குள்ளேயே உங்களால போக முடியுமா? இதுவே கமல்ஹாசன் அவர்கள் ஷோ நடத்தி இருந்தா அவரை பத்தி தப்பா பேசி போட்டு நீங்க உள்ள போயிருப்பீங்களா அப்படி என்பது மக்களோட கொஸ்டின். என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி ரவுண்டு அர்ச்சனா விஷ்ணு அவங்களுக்கான மக்களின் எதிர்ப்பு அதிகரிச்சிருக்கு. அடுத்தது நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். அன்பை விதைச்சா அன்பு கிடைக்கும், வன்மத்தை விதைச்சா அந்த வன்மம் தான் திரும்ப கிடைக்கணும். டப்பா அருணுக்கு தீபக் அவர்களுடைய மனைவி வக்தி செய்த விதம், அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முத்துக்குமரன் அவர்கள் மக்களின் செல்லப்பிள்ளை. அவரை பிடிக்காத நபர்கள் யாருமே இல்லை. 99.99% பேரு இந்த பிக் பாஸ் தமிழ் பார்ப்பதற்கு காரணம் முத்துக்குமரன் அவர்கள் மட்டுமே. ஸோ அப்போ முத்து அவர்கள் அண்ட் தீபக் அவர்களுடைய மனைவி அந்த அக்கா தம்பி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஃபீல் அவங்கள்ட்ட இல்லை. அந்த கனெக்டிவிட்டி ரியாலிட்டியாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று, சரிங்களா? இந்த 3 விடயத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். ஃபர்ஸ்ட் டப்பா அருணோட தில்லாலங்கடி வேலைகள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் வைல்ட் கார்டு என்ட்ரி வர முதல் டப்பா அருண் ஐயோ பார்த்து பேச தெரியாது, ஹேட் ஆயிரும். ராணா எப்படி இருந்தாரோ அதுல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் தான் இந்த அருண் இருந்தார் ஃபர்ஸ்ட் 5 வாரங்கள். அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோன்னா அவருடைய உண்மையான கேரக்டர் வந்தது. யாரையும் மதிக்கிறதில்ல, கோவப்படுறது, வேணுமென்னு ஏதாவது பண்றது, அந்த ஆட்டத்தை எப்படி கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கெடுக்கிறது, அப்படியான வேலைகள் அருண் பண்ணி கொண்டிருந்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரூம்ல இருந்து நிறைய தகவல் அவருக்கு போயிருக்கு. போன சீசன் 7ல அர்ச்சனாக்கு எப்படி வெளியில நடக்கிறது என்னென்ன தகவல் போச்சுதோ, போடுகின்ற ஆடைகள்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தகவலும் அவங்களுக்கு போச்சு. அது போல இந்த சீசன் 8லையும் இவருக்கு போனது. அங்க அர்ச்சனாக்கு கிளிக் ஆனது அப்படின்னா அங்க பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் இல்ல, அவருடைய இஷ்யூ பெருசா இருந்துச்சு. அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவருடைய பேரை வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுவும் எல்லாம் பார்த்துட்டு வந்தபடியா தான். இங்க இவருக்கு என்ன அப்படின்னா, தலையும் புரியல வாழும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு. இவர் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருந்தா போன வாட்டி நடந்த மாதிரி மேபி நடந்திருக்கலாம், சரிங்களா? சோ அப்ப இதுதான் ரெண்டுமே பக்காவா நடிச்சுக்காங்க. அவங்களுக்கு அது கிளிக் ஆயிட்டு பிகாஸ் ஆஃப் பிரதீப் ஆண்டனி. அந்த ஹீரோ இல்ல, இங்க முத்துக்குமரன் ஹீரோ இருக்காரு, அப்ப வில்லனுக்கு வேலை இல்லையே. சோ அப்ப அதனாலேயே இவரை மக்கள் வருத்துட்டாங்க இவருடைய வேலைகளுக்கு. ஸோ அப்போ இப்போ திரும்ப சேது அண்ணா அவர்கள் இவரை வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரூம்ல இருந்து நிறைய தகவல் போகுது. அவர் போடுகின்ற ஆடைகள்ல இருந்து அவருடைய தோற்றம், அவர் பண்ணுகின்ற விடயங்கள், பேசுகின்ற வார்த்தைகள் வரைக்கும் அப்படியே மாறிட்டு பக்கா ஃபேக் இல்லை. ஸோ அப்படியே இருக்கக்குள்ள இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு ஃபேக்கு சௌந்தர்யா. அந்த அம்மாவுக்கு மக்களோட சப்போர்ட்டே இல்லை, ஓட்டிங்கே இல்லை. மிஷின் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் போடுது, பிஆர்டி மட்டும்தான் அவங்கள பத்தி நல்ல மாதிரி பேசுது. எந்த நம்மள மாதிரியான பொதுமக்களும் அவங்கள பத்தி ஒரு நல்ல வார்த்தை சொல்லல. அவங்க அப்படி சொல்ற அளவுக்கு எதுவுமே பண்ண இல்லை. இந்த ஷோக்கே வர தகுதி இல்லாத நபர் தான் சௌந்தர்யா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர்களோட பிஆர்ஸ் தான் இந்த அர்ச்சனாவும் விஷ்ணுவும். ஸோ ஃபேமிலி அப்படின்னுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாம், பிஆர் டீமே உள்ள வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே அவங்களுடைய இன்டர்வியூக்களையும் சரி, வீடியோக்களையும் சரி, விஷ்ணு அர்ச்சனாவும் மக்கள் செல்வன் அவர்களை எதிர்த்து விஷ்ணு சொல்லியிருப்பாரு, சேதுபதி அவர்களை பார்த்தா பயப்படுறாங்க, சாச்சனாக்கு ஃபேவரிசம் பண்றாருன்னு. இங்கால இவங்க அர்ச்சனா அவர் பண்றது தப்பு, அவர் குங்குமம் பூன்னு சொல்லிக்க கூடாது, ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஹோஸ்ட்டை மதிக்காத வெளியில இருந்து வேலை பண்ண நபர்கள், அதுவும் இன்னும் அவங்க ஃபேமிலி ஆகல, ஃபேமிலி வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது. நேர்மையா ஆடுகின்ற போட்டியாளர்களுக்கு வெளியில எதிராக பண்ண வேலைகள் போதும். உள்ளுக்குள்ளேயும் அதை கெடுக்கிற மாதிரி, அவங்கள நோகடிக்கிற மாதிரி, ஏன்னா அவங்கள நோகடிச்சா மக்களை நோகடிக்கிற மாதிரி, முத்துவ நோகடிச்சா மக்களை நோகடிக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த மக்களையும் நோகடிக்கிற மாதிரி. ஸோ அந்த வேலை மட்டும் பிக் பாஸ் பண்ணிடாதீங்க, பிக் பாஸ் டீம் அலோவ் பண்ணிடாதீங்க அப்படி என்பதுதான் மக்களோட குரல். இப்போ வரைக்கும் டவுட்டு தான், வருவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். தொடர்ந்து குரலை கொடுங்க, நான் கொடுக்குறேன். இது ஒரு விடயம். இன்னொன்று இந்த அருண் பிரசாத் தீபக் அவர்களை பற்றி எக்கச்சக்கமா நிறைய பேசியிருக்காரு. தீபக் அவங்க கோ ஆர்டிஸ்ட கூட இப்படித்தான் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசியிருக்கான் இந்த அருண். ஸோ அப்போ இன்னைக்கு தீபக் அவர்களுடைய மனைவி வரைக்குள்ள இவன் பிக் பாஸ் சொல்லுறாரு,
நீங்க வந்து அந்த முரணான ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லிக்குள்ள அவங்க அழகான ஒரு பாடத்தை கொடுத்தாங்க. இதுவே வந்து நான் நினைக்கல வேற யாரும் இப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. பக்கா அழகா வந்து அவருக்கான பதில ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி பாடம் எடுப்பாங்களோ அப்படி எடுத்தாங்க. சிறப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல இப்ப அருண் பண்ண கேவலத்துக்கு தான் இந்த தண்டனை. அது போல நம்ம அதாவது நான் சொன்னல நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம நல்லது பண்ணோம்னா நல்ல மாதிரி கிடைக்கும். முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் 99.99% பேரு மக்கள் பார்க்கறது அப்படின்னாலே முத்துக்காக மட்டும்தான். ஸோ எப்பயோ போன சீசன்ல பிரதீப் அண்ணனி தான் வின்னர்ன்றதை 3வது வீக்கே மக்கள் முடிவு பண்ணார்களோ, ஸோ இந்த சீசனோட வின்னர் முத்து தான் அப்படி என்பதையும் அதை 3வது 4வது வீக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் பண்ண நல்ல செயல்கள், அவர் பேசுகிற விடயங்களே பல பேருக்கு ஒரு பாடமா இருக்கும், ஆக்கப்பூர்வமா இருக்கும், ரியலா இருக்கும், உணர்வு பூர்வமா இருக்கும். ஸோ அப்ப அப்படியான நபர் பண்ண நல்லதுகள் வந்து எப்படி கிடைக்கும்னா, இப்ப தீபக் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை வந்து தீபக் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, முத்துவும் சரி மஞ்சரியும் சரி. ஆனா அவங்களுடைய அந்த கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க, லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த பேசக்குள்ள அந்த உணர்வு பூர்வமா பேசுறாங்க. ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா எப்படி பேசுவாங்களோ அப்படி இருந்துச்சு. இதுதான் நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த விதமான தீ எண்ணமும் இல்லாம பழகினோம் அப்படின்னா அது நமக்கு வருகின்ற நல்ல விடயங்கள் என்ன அப்படின்றதான் இதுல வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் அருணை வந்து பாத்தீங்கன்னா கூனி குறுகி போய் நின்னாரா இல்ல இந்த வேற ஏதாவது திட்டம் வச்சு போட்டு உள்ளுக்குள்ள, ஏன்னா அருணன் அப்படித்தானே எப்பயுமே எப்படா வேணா முதுகுல குத்தலாம், எவனை பற்றி தப்பா பேசலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறவர் தான் அருண். போன சீசன் வந்து அர்ச்சனா தப்பிட்டாங்க பிரதீப் அண்ணனி என்ற ஒரே ஒரு பேரால. ஏன்னா அந்த அம்மாவும் பக்கா ஃபேக்கு. சரியா? அது வெளியில வந்து அவங்களோட இன்டர்வியூக்களே பக்காவா தெரிஞ்சுது. அப்ப அவங்க மாட்டுப்படையில இவர் மாட்டுப்பட்டுட்டார், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அருணோட இது வந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு பேச முடியாம, அந்த முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம இருப்பாங்கல்ல, அப்படின்ற மாதிரி அந்த வன்மமான முகம் தான் தெரிஞ்சுது. சரிங்களா? அதே நேரத்தில் நல்லது பண்ணா எப்படி முகங்கள் இருக்குன்னா, முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் அவங்களுடைய அந்த நேர்மையான பேச்சுக்கள் அதுகளை வந்து அழகா வந்து பார்க்க முடிஞ்சுது. செமையா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுல எவ்வளவு விடயங்கள் இன்னைக்கு லைவ்ல வந்த எத்தனை விடயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல வரும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அருணை வச்சு செஞ்சது, அருணை பற்றி அவங்க அருணத்தை கேள்விகளை கேட்டது, அவர் அருணுக்கு பாடம் படிப்பிச்சது, இதெல்லாம் வருமானது ஒரு சந்தேகம் தான். பட் வந்தா சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த ஃபேமிலி மஞ்சரி அவர்களுடைய ஃபேமிலி. நான் முதலே சொல்லியிருந்தேன், மஞ்சரி அவர்களுடைய ஹஸ்பண்ட், பிள்ளை, அப்புறம் அம்மா, இந்த 3 பேரும் வந்திருக்காங்க. ப்ரொமோலையும் அதான் காட்டுறாங்க. அது இன்னும் லைவ்ல நடக்கலன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போடக்குள்ள. இப்போ வந்து 12:5. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கு வீடியோ வந்து போடுவோம். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.